கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு அழகான ஒரு வசனம் சங்கீதம் 128 6வது வசனத்தை பார்க்கும்போது, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் சொல்லியிருப்போம், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய் அப்படின்னு நம்ம நிறைய வசனத்துலேருந்து சொல்லியிருப்போம். சில ஊழியக்காரங்களை நம்ம ஆசீர்வச்சிருப்பாங்க, சிலர் வசன போர்டு வச்சுருப்போம். ஸோ இந்த வசனம் நம்ம நினச்சிட்டு இருப்போம் நிறைய பேர் என்ன அப்படின்னா, என்னுடைய பிள்ளைகளோட அவங்களோட பிள்ளைகள், சரிங்களா, அவங்கள நம்ம மட்டும்தான் பார்ப்போம். அதுக்கு தான் அந்த வசனம். அதாவது எனக்கு ஒரு பிள்ளைங்க இருக்கிறாங்க, நான் பெத்த பிள்ளைங்க, அவங்க ஒரு வயசாகி அவங்க ஒரு திருமணம் முடிக்காங்க, அப்புறம் அவங்க ஒரு பிள்ளைகளை பெத்தெடுப்பாங்க, பெத்த உடனே நம்ம செத்து போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் அந்த வசனம் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நினைப்போம். ஆனால் அதுக்கு தான் இந்த வசனத்துல இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. யோபுல கடைசி அதிகாரத்தை எடுத்துக்கிட்டா அதுல கடைசி 2 வசனங்களை பார்க்கும்போது, இதற்கு பின்பு யோபு 140 வருடம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் அப்படின்னு பார்க்கிறோம். அதாவது யோபு 4 தலைமுறையை பார்ப்பாராம். ஆனா அதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கு, பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பார்ப்பார் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. அப்ப 4 தலைமுறைன்னா என்னன்னா, நம்ம ஒரு பிள்ளைகளை பெற்று அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அவங்க பிள்ளைகளை பெற்று அவங்கள நம்ம பார்ப்போம். அப்படின்னா 4 தலைமுறை நம்ம பார்க்காத ஆண்டவர். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, என்னுடைய ஆயுசு காலம் ரொம்ப கம்மியோ நினைச்சு நீங்க பயந்து கொண்டிருந்தீங்கன்னா, நீங்க கவலைப்படாதீங்க. 4வது தலைமுறை வரைக்கும் நீங்க பார்க்கிற அளவுக்கு கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் ஆண்டவருக்கு உங்களுக்கு தீர்க்க ஆயுசு ஆண்டவர் கொடுப்பாரு. இருந்து இவங்க எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சு அனுபவிச்சு ஆசீர்வதிச்சு போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென்.